இறுதியாக மீனவ ராசி அவர்களுக்கு இந்த ராகுகேது பேச்சு எப்படி அமைய போகுது? மீனராசிக்கு கண்டிப்பாக ஆன்மீக பவர் கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ திருப்பாம்புரம், ஈர்ப்பெருவல்லம், திருநாகேஸ்வரம், பாம்பை பழிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணால் கூடி அவங்க ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாற்றம் காட்டுறதுங்கிறது, ஆன்மீகத்தில் விலகி இது பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஜென்ம சனியை நகர்த்தலாம். ஆன்மீகத்தை போயிட்டாலே கேதுவும் இதுவாகிடுவார். ஒன்று சனி பகவானும் ரொம்ப இது பண்ண மாட்டார். என்னைக்கு நம்ம நியாயமாக இருக்கோமோ அப்போ தான் அவர் இது எதுவுமே பண்ண மாட்டார். ஏதாவது தப்பு பண்ணாதான் இது பண்ணுவார். அவர் ரவுடி பிளானட் தான். அவர் எட்டா வச்சா குடுமி சரிச்சா மட்டும் தான் அது. ஆனால் அவர் இருக்கிற விஷயத்தை பொறுத்து அவர் அமைதியாக இருப்பார். இப்போ ஒரு ரவுடி கோவிலுக்கு போனால் எப்படி இருப்பார்? ஒரு ஒயின் ஷாப்பில் இருந்தோம்னா அந்த ரவுடி ஆபுன்னு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கோயிலுக்கு போனால் அமைதியாக தான் இருந்தாகணும், சமசப்தமாக இருந்துதான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மீனத்துக்கே வந்தாலும் கோயில் வீட்டுக்கு வந்திருக்காரு. தனுஷோட இன்னொரு கோயில் வீடு, தனுஷு தான் கோயில் வீடுன்னு சொன்னேன். ஸோ இது மோட்சஸ்தானம் இல்லையா? அதனால அங்கே இருக்கிற சனி பகவானும் நீங்கள் நல்லதே செஞ்சீங்கன்னா நல்லதே செய்ய போகிறார். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லது செய்யும்போது 12ஆம் இடத்த ராகுவும் 6ஆம் இடத்துக்கு எதுவும் நல்லது செய்ய போகுது, அவ்வளோதானே.